வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கலியுக வருடம் அப்படின்ட்டு. இந்த கலியுக வருடம் இன்றைக்கு வந்து 5125 அப்படின்ட்டு குறிப்பு இருக்கு. இது ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்னதா தவறு நடந்திருக்கு. ஒண்ணு குறிக்கிறவங்க மாறி இருக்கணும். வேற யாராவது இத மாத்தி பஞ்சாங்கம் எழுதுறவங்க மாறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் நடக்குது. ஏன்னா இன்னும் 5125 25ங்கிறது வந்து இன்னும் பிறக்கல. ஆனா பிறந்ததா சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க சாதகம் அப்படின்னு வீட்ல நீங்க வச்சிருப்பீங்க. பிறப்புன்னு எழுதியிருப்பாங்க. அதுல கலியுக வருடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வருடம் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். எல்லாருடைய சாதகத்திலயுமே அந்த குறிப்பு வந்து இருக்கும். இப்ப என்னுடைய சாதகத்துல வந்து 5086ன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதேமாரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் இந்த கலியுக வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் வந்து இருக்கும். அவங்கவங்க பிறந்த இதுலேருந்து. அந்த 5000 ச கலியுக வருடம்ன்ட்டு இருக்குல்ல, அதுல நீங்க என்ன வருடங்கள் இப்ப என்னது வந்து 5086ன்னு போட்டிருக்கு. இந்த 5086ல 3100 அப்படிங்கிறத வந்து கழிக்கணும். கழிச்சீங்கன்னா, நீங்க ஆங்கில வருடம் வரும். நீங்க பிறந்த ஆங்கில வருடம் வந்து வரும். இது ஒவ்வொருத்தவங்களும் உங்க இதுலயே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஒரு 3100 தான் போட்டு கழிக்கணும். வேற எதையுமே போட்டு கழிக்கக்கூடாது. 3100ன்னா என்னங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். இந்த 3100 அப்படிங்கிறது நீங்க பிறந்த இந்த 5000 சொச்சம்ன்ட்டு உங்க இதுல குறிப்புல இருக்கும். இந்த 5000 இதுல வந்து இத கழிச்சீங்கன்னா, பாக்கி எத்தன ஆண்டு வருதுன்னா, அந்த ஆண்டு வந்து நீங்க பிறந்த ஆண்டா இருக்கும். அதாவது ஆங்கிலத்துல நீங்க பிறந்த ஆண்டா இருக்கும். நல்லா அத நீங்க ஒரு ட்ரிப்பு முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா, இதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 6 மாசமும் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த வருட குறிப்புல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து முன்ன பின்ன. அது இதுலயா? இல்ல ஆங்கில வருடத்திலயான்ட்டு தெரியல. சரி இது ஒரு ஒரு பக்கம் இந்த வருடங்கள் வந்து கணித முறைகள் வந்து இருக்கட்டும். இப்ப இந்த கலியுக வருடம் இதெல்லாம் வந்து என்ன கணித முறை? யாரால வந்து வகுக்கப்பட்டுச்சு? அப்படிங்கிறது ஒவ்வொரு யுகம் வந்து சொல்லுவாங்க. அதாவது சத்திய யுகம் பிறக்கும். அதுக்கப்புறம் இது சுழற்சி முறைகள்ல இருக்கும். இந்த ஒவ்வொரு யுகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வகுத்து அந்த யுகத்தினுடைய ஆண்டுகள்ன்ட்டு ஒண்ணு இருக்கும். அத இதோட இத போட்டு கூட்டுனீங்கன்னா, ஒவ்வொன்னுக்குமே தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஒரு ஒரு பங்கு. இதோட இதுல ஒரு 3 பங்கு கூட்டுனீங்கன்னா, அந்த யுக ஆண்டு வரும். அதுலேருந்து இப்படியே வந்து அந்த 4ங்கிறத டிவைட் பண்ணீங்கன்னா, அந்த ஆண்டு முறைகள் வந்து போய்க்கிட்டுருக்கும். இதுமாரி அவங்க எப்படி அத வகுத்து தொகுத்துருக்காங்கங்கிறதே இதா இருக்கு. இந்த 3100ன்னா என்னாங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். 3100ங்கிறது ஏன் அத 3100 மட்டும் ஏன் போட்டு அத கழிக்க சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணங்கள் வந்து இருக்கு. இப்ப அ அதுமாரி ஒவ்வொரு இந்த வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலம், அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது. கர்மா வந்து மனிதனுக்கு தான். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்மா வந்து மனிதனுக்கு தான். மனித விஷயங்கள் இந்த சுழற்சி முறை. ஏன்னா இது கர்ம பூமின்னா செயல் செய்யாம மனிதன் வந்து வாழ முடியாது. அதாவது கர்மானா இந்த பூமியில ஏதாவது ஒரு செயல்கள வந்து மனிதன் வந்து செஞ்சு தான் ஆகணும். பிறப்புன்னு எடுத்துட்டாவே. அந்த மாரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து அந்த நெறிமுறைகள் காலத்தோட தான் வகுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு முறை வந்து என்ன பண்ணுங்கன்னா, முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய பிறந்த அந்த ஜாதகத்தில வந்து உங்களுடைய கலியுக ஆண்டு அந்த ஜாதகத்தில இருக்கும். அதில வந்து 3100 கழிச்சீங்கன்னா, ஒரு ஆண்டு முறைகள் இலக்கணம் வந்து வரும். அது உங்க ஆங்கில வருடம். நீங்க பிறந்த ஆங்கில வருடமா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க.